ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் நோம்பி சாட்டியிருந்தாங்க. அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வீட்டில் கிடா வெட்டினா அதுக்காக தான் பொங்கல் வச்சிட்ருக்கோம். பாருங்கள், பொங்கல் வந்துட்டுருக்கு. எந்த சைடு பொங்கல் விழுந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில். நாங்கள் வந்து கோயில் நோம்பி சாப்பிட்றதுக்கு ஒரு பொங்கலும், கிடாய் வெட்டுறதுக்கு தனியாக ஒரு பொங்கலும், 2 பொங்கல் வச்சோம். இப்போ வந்து நான் ஒரு பொங்கலை தான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில். இன்னொரு பொங்கல் வந்து அம்மா சீக்கிரமாகவே வச்சுட்டாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அந்த டைமிங்கில் தான் பொங்கல் வச்சுட்ருக்கோம். ஏன்னா 5 மணிக்கு பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா கிடாய் வெட்டுறக்கு ஆள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்குறோம். இது வந்து சூளக்கல் மாரியம்மா கோயில் தான் நோம்பி சாட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் புதன்கிழமை காலையில் தான் இதை பொங்கல் வச்சிட்ருக்குறோம். கிடா வெட்டினதுக்கப்புறம் விருந்தெல்லாம் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் அவ்வளோக்கா யாரையும் உரம்புறையெல்லாம் கூப்பிடல, சிம்பிளாக முடிச்சிட்டோம். முடித்து இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உரம்புறைகளுக்கு வந்து நாங்கள் கறியாகவே கொடுத்துட்டோம். வீட்டுக்கு கூப்பிடல, அவங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி தான் வருவாங்க, நிறைய வேலைகள் நமக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கொடுத்துட்டு பாருங்கள் பொங்கல் வந்துருச்சு. இப்போது இது எந்த சைடு வந்தால் நல்லதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் மாவிளக்கு வச்சு வீட்லேயே சாமி கும்பிட்டோம். இது வந்து ஊர் தொலையாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து தேர் கோயிலில் பாருங்கள், தேர் இழுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கூட்டம், செருவியான கூட்டங்க. இந்த நோம்பி வந்து 18 ஊருக்குமே இருக்குது. நிறைய கடைகள் எல்லாமே வந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் போய் யாருக்கெல்லாம் பொருள் வாங்குறதெல்லாம் பிடிக்கும், இதை சுற்றி பார்க்குறக்கு பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இந்த திருவிழா டைம் கோயிலுக்கெல்லாம் போய் அதை வச்சுருக்கிறது பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா பக்கம் 2 சைடுமே வச்சுருக்காங்க. மண் வளையல், அந்த மருதாணியெல்லாம் வைப்ப பார்த்தீங்களா, நம்ம சின்ன குழந்தைய இருக்கும்போது அந்த மாதிரி பொம்மை கடை நிறைய வச்சுருக்காங்க. இந்த குட்லீஸுக்கு தேவையான ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த சைடு அந்த சைடு பாருங்கள், கலர் கலராக அழகாக லைட் எரியுது அந்த பொம்மையில். அது வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படி தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், கோலம் போடுற அச்சு எல்லாமே வச்சுருக்காங்க லைனாக. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். அல்வா பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்ட கடைகளும் இருக்குது, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்புறம் செப்பல் கடை பார்த்திங்களா, குழந்தைகளுக்கு வந்து செப்பல் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. 2 பக்கமே கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு உப்பு போட்டு வைப்போம்ல நம்ம, அந்த மண்ஜாடி அதெல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். தேர் பக்கத்தில் போகிறக்கு பாருங்கள், செம்மையாக அழகாக தேர் வந்துருக்கு. தேர் வந்து 3 நாள் இழுப்பாங்க. ஃபஸ்ட் நாள் பாதி கம்மலெல்லாம் பாருங்கள் அழகழகாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாங்குறதுக்கு யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த மண் வளையல் போட்டு வந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. போட்டுட்டு எங்கள் பாப்பா பாருங்கள் மேலே உட்காந்துட்டு அவங்க அப்பா மேலே ஹாய் சொல்லிகிட்ருக்கு. தேர் பாருங்கள், தேர் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, எங்கள் பாப்பா லைட்டை மறைச்சிடுச்சு. பாருங்கள், சாமி நல்லாவே தெரியுது. ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க இது. 18 ஊருக்கு நோம்பிங்கிறதுனால அந்த 18 ஊருக்காரங்களும் வருவாங்கள்ல, அதனால் செம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி பார்க்கும்போது அப்போ இந்த தோசைக்கல் வடக்கல் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. A to Z அப்படிங்கிற மாதிரி எல்லா கடையிலுமே அங்கே வந்துருந்துச்சு பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் குழந்தைகளுக்கான பொருட்கள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பலூன் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. மண் வளையல், பொம்மைகள் அந்த மாதிரி நிறைய விதவிதமாக வச்சுருக்காங்க. எங்கள் பாப்பா பாருங்கள், அந்த 2 இதுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. அது கையில் வேறு எங்கள் பாப்பா பிடிச்சி பார்க்குது தேரில் இருக்கிற பொம்மையை. தேர் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே செமையாக இருந்துச்சு. நீங்கள்லாம் யார் இந்த தேருக்கு போயிருந்தீங்க, தேருக்கு போகிறதெல்லாம் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் பாருங்கள், அந்த கிளியை பிடிச்சி பார்க்குது எங்கள் பாப்பா. அது வந்து பொம்மை தான், ஒரிஜினல் கிடையாது. அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இன்னும் நிறைய கடைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோயில் முன்னாடி வந்து மண் வளையல் கடை வச்சு போட்டுட்ருக்காங்க நிறைய பேர். அப்புறம் நாங்கள் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா இங்கே மருதாணி, பேண்டு, பூச்செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரோஸ் செடியெல்லாம் 50 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு செடி எடுத்தால் செவந்தி 50 ரூபா, குண்டு மல்லி, ஊசி மல்லி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் பார்த்துட்டு போயிட்டு, சரி வரும்போது வாங்கிக்கலாம், இந்த கூட்டத்தில் வாங்கிட்டு போனோம்னா அது ரொம்ப கசங்கி போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு விளக்கெட்டு போனோம். சரி ரிட்டன் சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த நைட் டைமில் அந்த லைட் எரியுது எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எது எடுத்துட்டாலும் 100 ரூபா தான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெடி பியர், அந்த பொம்மை எல்லாமே. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி எங்கள் பாப்பா அந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருக்குறதுங்கிறதுனால நாங்கள் அந்த பொம்மையே வாங்கி கொடுக்கல எங்கள் பாப்பாவுக்கு. ஆனால் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இந்த பொம்மை எல்லாமே. பாருங்கள், இங்கேயும் அழகழகாக அந்த குட்டி உப்பு போட்டு வைக்கிற ஜாடி, பூ நம்ம வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த கூடை தேங்காய் பழம் வச்சு அது வச்சுருக்குறாங்க. அதோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க.
இங்கேயும் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் அது அப்படியே 100 பேக்கெட் அப்படிங்கிற மாதிரி அதில் பேர் பபுள்ஸ் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க குழந்தைக்கு. அதை வாங்கி அழகாக இருக்குது அப்படியே மொட்டு மாதிரி. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லுமே கம்மல் வாட்ச்சு அந்த மாதிரி எல்லாம் தான் வச்சுருந்தாங்க. பொருள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோக்கு எதுவும் வாங்கலை. எங்கள் பப்பமாக இருக்க பார்த்துட்டிங்கன்னா அந்த சொப்பு ஜாமானம் தான் வாங்குச்சு. அது வந்து ஒரு பொருள் வந்து 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளாஸ்டிக்கில் தான் எங்கள் பாப்பா ஆல்ரெடி வச்சுருந்துச்சி. சரி இந்த டைம் இந்த மாதிரி சில்வரோ இந்த மாதிரி இருக்கிறது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு வரும்போது வாங்கிக்கலான்னு வந்தால் இந்த கூட விலை கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் 100 ரூபா 150 ரூபான்னு சொல்கிறாங்க. உங்கள் ஏரியா சைடெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த டிசைன் எல்லாமே பார்க்குறக்கு. இங்கே பிறகு ஹேண்ட்பேக்கில் செமையாக இருக்குது. குட்டி குட்டி குழந்தைகளுக்கு வந்து அழகழகாக. இங்கேயும் அதே மாதிரி தான் A to Z பொம்மை எல்லாமே வச்சுருக்காங்க. இதே எதை எடுத்துட்டாலும் 100 ரூபான்னு சொல்லி தான் சொன்னாங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக புளியெல்லாம் உட்காந்துருக்குதுன்னு பாருங்கள். புலி, மான், டால் அந்த மாதிரி நிறைய பொம்மை எல்லாமே இருக்குது. பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. மான் பார்த்திங்களா அழகாக இருக்குது. நாங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு போனோம். இங்கே பாருங்கள் அழகாக பாசி வச்சுருக்காங்க. யார் இந்த மாதிரி பாசி வாங்கி போடுவேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நான் வந்து குழந்தையா இருக்கும்போது போட்டேன். இப்போ சூப்பராகவே இருக்குது. அந்த டிசைனாக வச்சுருக்காங்க. அதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வர்ற வழியில் செடி அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. எங்கள் பாப்பா ட்ரெயினில் போகணும்னு சொல்லிச்சு. சரி இந்த ரவுண்டு முடிஞ்சது நம்ம போகலான்னு சொன்னோம். சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி விட்டுட்டு அவங்க போனவே வரவே இல்லை. நாங்களே வெயிட் பண்ணி பார்த்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஜம்பிங்கில் கொண்டு வந்து விட்டோம். இந்த ஜம்பிங் பண்ணுறது 40 ரூபா தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் விளையாட விடுறாங்க 40 ரூபா நம்ம கொடுத்தாலுமே. எங்கள் பாப்பா பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்குது. அந்த ஒரு பாப்பா பாருங்கள். நாங்கள் நெக்ஸ்ட்